ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு நான 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 நான, நீ சிரித்தால் சிரிப்பழகு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் சிரிப்பு பத்தி நிறைய பாடல்கள்லாம் இருக்கும். ஆனா சிரிக்கிறதுக்கு பல்லு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இது நம்ம பிளாட்ஃபார்ம்ங்க. ஆடலாம், பாடலாம், என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு எபிசோட் பத்தி பார்க்கலாம். நார்மலா சிரிச்சாலே பல்ல தெரியும், அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ரியலாவே இந்த டீத் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். எங்க கிருஷி பாப்பா ஜின்னு பையன் டென்டல் செக்அப் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எங்க கிருஷி பாப்பா ஜின்னு பையன் இவங்க 2 பேரோட டீத்லயுமே கொஞ்சம் கேப் இருக்கும். விச் மீன்ஸ் இடைவெளியோட இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நார்மல் டென்டல் செக்கப்காக டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் இங்க குவார்டர்ஸ் பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. த ரீசன் இஸ் எல்லாருக்கும் 32 பல்லு தாங்க இருக்கும். ஆனா ஜினு மம்மி, இட்ஸ் மீ, எனக்கு மட்டும் 33 பல்லு இருக்கு. லக்கி டீத்ன்னு சொல்லுவாங்க. அதான் சிங்கப்பல். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சில செலிபிரிட்டிஸ்க்கு கூட சிங்கப்பல் பார்த்திருப்பீங்க. சில பேரோட வியூஸ்ல அழகா தெரியும், சில பேரோட வியூஸ்ல அது அசிங்கமா தெரியும். எனவே சிங்கப்பல் எப்பயுமே ஒரு லக்கின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுல நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வருமா, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா, இதெல்லாம் இப்பயே கன்சல்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ டீத்னு எடுத்துக்கிட்டா டோட்டலி 3 டைப்ஸ் தான். சென்டர்ல இருக்க 2 டீத், டாப் அண்ட் பாட்டம், அதாங்க இன்சைசர் டீத், விச் மீன்ஸ் வெட்டு பற்கள். அப்புறம் இந்த சென்டருக்கு பக்கத்துல 2 டீத் இருக்கும் அட்டாச்சா, 4 டீத், டாப் அண்ட் பாட்டம். அந்த டீத் கெனைன் டீத்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் கோரை பற்கள். அப்புறம் இன்சைட் கிரைண்டிங் டீத், உள்ள இருக்க பற்கள் ஃபுல்லா கடவாய் பல்னு சொல்றாங்க. அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் டீத். நம்ம 18 to 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தன் மட்டும் வருவான். எப்ப வருவான், எப்படி வருவான்னு அவனுக்கே தெரியாது. நம்ம பிஸி டைம்ல ஓடிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா வாய்க்குள்ள இடிச்சிட்டு இருப்பான். பார்த்தா கடவாய்ப்பல்லோட கடைசியில நின்னுட்டு இருப்பான். அப்பதாங்க நமக்கே தெரியும் நமக்கும் வயசாகிட்டு இருக்குங்கிறது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம மணி ஏர்ன் பண்றதுக்கான மோட்டிவே ஃபுட்டு தான். ஸோ ஃபுட் எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்கு டீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மக்கள் கிட்ட சகஜமா பழகுறதுக்கும் டீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷ் மவுத். அண்ட் ஃபைனலி டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எங்க கிருஷி பாப்பா ஜின்ன பையன் 2 பேருக்குமே டீத்து கேப்பா தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். இதுல அவங்க என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா, ஃபுட்டு சாப்பிடும்போது மாட்டிக்கும். அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாங்கிறத கன்சல்ட் பண்றதுக்காண்டி நாங்க ஹாஸ்பிட்டல் வந்தோம். ஃபைனலா டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது நார்மல், வளரும்போது சரியா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க குழந்தைங்க டீத் ரிலேட்டடா இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ நியூவா எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறனால அவங்களுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு குட்டி பிரஷ் குடுத்துருக்காங்க. அப்புறம் சர்டன் பேஸ்ட் குடுத்துருக்காங்க, டூத் பேஸ்ட். வீட்ல எப்பயுமே நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். மவுத் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக மார்னிங் டைம் அண்ட் நைட் 2 டைமே பிரஷ் பண்ணணும். அது வந்து டீத் கிளீனா வச்சுக்கோ. ஜினு கிஷிங்க வாங்க. மேம் என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? சரி நீங்க சொல்லுங்க. ஃபாலோ பண்ணுவீங்களா? வெரி குட். தம்ஸ் அப் பண்ணிருங்க. ஸோ இதை எப்படி பாசிட்டிவா சொல்லலாம்னா, ஒட்டாமல் இருப்பது எப்பொழுதும் உயர்வானது, பின்னால் பிரித்தெடுக்க வேண்டிய அவஸ்தை இருக்காதே. எப்படி? ஸோ ஃபைனலா டாக்டர் செக் பண்ணிட்டு கிருஷி பாபா ஜின்னு பையன் டீத்து ஹெல்த்தி டீத்னு சொல்லி குழந்தைங்கன்றனால இவங்களுக்கு டூத் பேஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. எந்த டூத் பேஸ்டா இருந்தாலும் அதுல வந்து சோடியம் மோனோஃப்ளோரோபாஸ்பேட் கண்டென்ட் இருக்கணுங்கிறத சொன்னாங்க. உங்களுக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால ஃபுட்டு ஏதாவது பல்லுல மாட்டிச்சுன்னா ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க கிளீன் பண்றதுக்காக. ஸோ ஃபைனலா ஒரு குட்டி ப்ரஷ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஜீனுக்கு மட்டும் வாங்கியாச்சு. அதுக்கான பில்லையும் போட்டாச்சு. ஸோ நாங்க கிட்ஸ்க்கு டூத் பேஸ்ட் எப்பவுமே கிட்ஸ் ரிலேட்டடா தான் வாங்குவோம். இப்போ டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அனதர் ஒன் டிப்ஸ்,
இது ஓல்டு ட்ரெடிஷ்னலாவே இருக்கு. நம்ம எந்திரிச்சதுமே வாயில நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கார்கிள் பண்ணி துப்பணும். இந்த மெத்தடு மவுத்ல இருக்க பாக்டீரியாஸ்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிருஷி பாப்பா, ஜின்னு பையன் டென்டல் செக்கப் விசிட் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீ ஜினு நீ பாய் சொல்லு.